faithfulness will evaluate you, and secondly, faithfulness will elevate you. இந்த வார்த்தை எடுங்க, அங்க பாருங்க போட்டு, elevate you. உண்மை தன்மை உங்களை என்னை உயர்த்துகிறதா இருக்கிறது. சின்ன காரியம் உயர்த்துகிறதா இருக்கிறது. பாருங்க, faithful in little things. சின்ன விஷயத்துல இருந்து உண்மையா இருந்துடலாம். அப்போ என்ன நடக்கும்? ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலலாம் நம்ம உண்மையா இருக்கும்போது பெரிய காரியம் வரும்போது நம்ம திணற மாட்டோம். ஏன்னா நம்ம அங்க அனுபவப்பட்டு வந்துட்டோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு 25:21 ஆண்டவர் அழகா ஒரு உவமையை சொல்லும்போது சொல்றாரு, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், அதனால நான் என்ன பண்ண போறேன்? அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. நீங்க 25 அதிகாரத்தை போய் வாசிங்க. ஒரு எஜமான், இது பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஒரு எஜமான், அது பரலோக ராஜ்யம் ஒரு எஜமான் இன்னொரு தேசத்துக்கு போறதை குறிச்சது போல அப்படின்னு சொல்லி ஒரு ஓமையை அழகா சொல்லிட்டு ஒரு எஜமான் என்ன பண்றான்? 5 தாலந்தை கொடுக்குறாராம். ஒருத்தனுக்கு 5 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 2 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 1 தாலந்து. ஆக அந்த 5 தாலந்து கொடுத்தவன் என்ன பண்றானா? அதை 2ஆ மாத்துறானா. அதை வியாபாரத்துல போட்டு, அது விளைச்சல்ல போட்டு, அது ஏதோ ஒரு வியாபாரம் ஏதோ ஒரு செய்யறதுல போட்டு அவர் என்ன பண்றாரா? 5 10ஆ மாத்துறாரு. 2 கொடுத்தவர் என்ன பண்றாரா? 2 வாங்கணும் என்ன பண்றானா? 4ஆ மாத்துறாரு. 1 வாங்குறவர் சைலண்டா இருக்கிறார். எஜமான் வராரு, கேள்வி கேட்கிறாரு, கொடுத்தனே என்ன பண்ணீங்க? அப்ப 5 கொடுத்தவர் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி நான் பண்ணேன், 10ஆ மாத்திருக்கிறேன், சந்தோஷமா வாங்கிக்கிறாரு. 2வது 2 கொடுத்தது என்ன பண்ண? நான் 4ஆ மாத்திருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். 1 கொடுத்தவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் ரொம்ப உஷாரா அது 1 2 பண்ணல, ஆனா வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்ன பாருங்க, ஒன்னும் செய்யறதுக்கு உருப்படி இல்லை இவரு. 24 வசனத்துல சொல்றாரு, 1 தாலந்தை வாங்கினவன் ஆண்டவனே ஆண்டவரே எஜமா ஐஸ் வைக்கிறார். இப்ப ஒரு வேலை செய்யறதுக்கு துப்பு இல்லை, 1 2ஆ மாத்துறதுக்கு துப்பு இல்லை, கொடுத்த தாளந்த பயன்படுத்துறதுக்கு துப்பு இல்லை, கொடுத்த பணத்தை பெருசாக்குறதுக்கு துப்பு இல்லை. இங்க சொல்றாரு, ஆண்டவரே நீர் விதைக்க இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். என்ன மாதிரி ஐசு? இமயமலையே தூக்கி தலைமையில வச்ச மாதிரி இருக்குது. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும். வயிறு எரியாது எஜமானுக்கு. இப்ப நம்ம வச்சுக்கலாம், நல்ல குணாதிசயங்களை எவ்வளவு கொடுத்து வச்சிருக்காரு உள்ள, நல்ல நல்ல காரியங்களை எவ்வளவு கொடுத்து வச்சிருக்காரு உள்ள, அன்பின் கனி ஆவியின் கனி எவ்வளவு கொடுத்து வச்சிருக்காரு உள்ள. அந்த 9 கனி யோசிச்சு பாருங்க, அந்த கனி எல்லாம் எனக்குள்ள கொடுத்து வச்சிருக்காரு. இந்த கனியை ஒன்று வச்சுக்கோங்க, ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மையா இருக்கிறேன் நான், விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்போ உண்மை உள்ளவனாயிரு, உண்மையா இருக்கிறேன், எனக்குள்ள வச்சிருக்காருல்ல. ஆண்டவரே நான் அப்படியே வச்சுக்கிறேன் ஆண்டவரே, எனக்கே வச்சுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் கேட்கும்போது வயிறு எரியாது. பா இதை நான் பயன்படுத்த கொடுத்தேன்ப்பா, இதை பயன்படுத்த கொடுத்தேன். இப்போ வாங்குறாரு, வாங்கிட்டு சொல்றாரு, அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே. என்ன பேர் பாருங்க, என்னவா? ஓடா பொல்லாத ஊழியக்காரனே, சோம்பாலான சோம்பேறியே, அட சோம்பேறியே, உன்னை நம்பி கொடுத்தது ஏன் தப்புடா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு நினைக்கிறேன். மோஸ்ட்லி உன்னெல்லாம் நம்பினது ஏன் தப்பு, என் தலைவலி. எவ்வளவு பேர் இருக்கும்போது உன்னை நம்பிட்டேன் பாரு. நான் யோசிச்சிருக்கலாம், மனசுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் ஓடி இருக்கும். நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்று அறிந்தியே
அப்படியானால் நீ என் பணத்தை காசுகாரருக்கு வசத்துல போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்போது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனு கொடுத்துட்டாரு. அவனுடைய உழைப்பு மேலானது இல்ல. அப்புறமா சொல்றாரு, வசனங்களை மாத்தி மாத்தி நிறைய வசனங்கள் இருக்கு. என்ன? உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனும் அவன் தனக்குண்டு என்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். உண்மையுள்ளவனா இருப்பது மிக அவசியம். குடும்பத்துல உண்மையுள்ளவனா இருப்பது அவசியம். வேலையில உண்மையுள்ளவனா இருப்பது அவசியம். ஊழியத்துல உண்மையுள்ளவர்களா இருப்பது அவசியம். உண்மை இல்லாததுனால தான் கனி இல்லை, கனி இல்லாததுனால தான் வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டே இல்லை. சொல்றோமா? ஏன் தான் இந்த வாழ்க்கையோ, ஏன் இதை ஆரம்பிச்சணும், ஏன் அதை செஞ்சணும், ஏன் இதை செஞ்சணும், ஏன் யோசிச்சுக்கலாம். கனி முக்கியம்னா உண்மை முக்கியம். உண்மையுள்ளவனாய் இருப்பவன் உயர்த்தப்படுவான். சொல்லமா? யார் உயர்த்தப்படுவான்? faithfulness will elevate you. என்ன சொல்றாங்க? faithfulness will elevate you அப்படின்னு சொன்னா உண்மையுள்ளவனா இருப்பவன் உயர்த்தப்படுவான். அப்படியே உங்களுக்கு மைண்ட் வாய்ஸ் போயிடும். அப்போ எவ்வளவு பேர் உயர்ந்திருக்கிறாங்க? பொய் பேசி உயர்ந்திருக்கிறாங்க, அநியாயம் பேசி உயர்ந்திருக்கிறாங்க, அநியாயம் பண்ணி லஞ்சம் வாங்கி பேர் வாங்கியிருக்கிறாங்க. நான் சொல்றேன், இந்த மாதிரி மைண்ட் வாய்ஸ் வரும்னு சொல்லி தான் இன்னொன்று எழுதியிருக்கிறேன். என்ன? உண்மையுள்ளவனாய் இருப்பவன் தான் உயர்த்தப்படுவான். உண்மையாய் இருந்து உயர்கிற உயர்வு தான் உண்மையான உயர்வு. மீதி எல்லாம் போலி. எவ்வளவு பெரிய காரை வச்சுக்கிட்டோம், எவ்வளவு பெரிய BMW ஆடி காரை வச்சுக்கிட்டோம், ஏன்னா ஒரு பர்சனல் ஜெட்டே வச்சுக்கிட்டோம், ஊழியக்காரனையும் சேர்த்து சொல்றேன், ஜெட்டை வாங்கி வச்சுக்கிட்டோம். உண்மை இல்லாதவனா நீ உயர்ந்தனா அது உண்மையான உயர்வு இல்லை, அது உண்மையான கனி இல்லை. அதனால எந்த கனியும் இருக்காது. கனிகளினால் நீங்கள் அவர்களை அறிவீர்கள். உண்மையுள்ளவனுக்கு தான் உண்மையான ஆசீர்வாதமும் கிடைக்கும். நீதிமொழிகள் 28:20 சொல்றாரு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். சங்கீதம் 31:23 ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே எல்லாரும் அவரில் களி கூறுங்கள், கர்த்தர் உண்மையுள்ளவர்களை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. யாரை காப்பாத்துறாரா? உண்மையுள்ளவர்களை காப்பாத்துறாராம். எது வரைக்கும் உண்மையா இருக்கணும்? எதுல உண்மையா இருக்கணும்? எதுல உண்மையா இருக்கணும்? எல்லாத்துலயும் உண்மையா இருக்கணும். ஏன்னா கொஞ்சத்துல உண்மையா இருக்க சொல்லியிருக்காருல்ல. அப்ப அந்த கொஞ்சத்திலேயே என்ன, அப்ப அதிகத்துல உண்மையா தான் இருக்கணும். எது வரைக்கும் உண்மையா இருக்கணும்? சாவர வரைக்கும் உண்மையா இருக்கணும். மரண பர்யந்தம் உண்மையா இருக்கணும். வெளிப்படுத்தல் 2:10 வசனம் சொல்கிறது, நீ மரண பர்யந்தம் உண்மையாயிரு, அப்பொழுதுதான் ஜீவக்கிரீடம் உனக்கு தருவேன். என்ன பவர்ஃபுல் வேர்டு இது! உண்மை இல்ல, ஊழியக்காரனுக்கு உண்மை இல்ல, நான் தீர்க்கதரிசி உண்மை இல்ல, நான் பாஸ்டர் நான் சொல்றேன் உண்மை இல்ல, நான் பிஷப் நான் சொல்றேன் உண்மை இல்ல. இங்க நீங்க என்னவா இருந்துட்டு போங்க, எந்த போஸ்டர்லாம் இருந்துட்டு போங்க, ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் உங்களை என்னை அழைக்கிறது ஒரே ஒரு பேர் தான், உண்மையும் முத்தமும் இல்ல ஊழியக்காரனே, பிஷப்பே போப்பே இல்ல, உண்மையும் முத்தமும் இல்ல சீனியர் பாஸ்டர். ஏசப்பன் நக்கல்லாம் பண்ண மாட்டாரு. ஒருவேளை பண்ணாருன்னா யோசிச்சு பாருங்க. இங்கெல்லாம் ரொம்ப திமிரு காமிச்சிட்டு போற மேல தப்பு தடு மாதிரி போயிடுறேன்னு வச்சுக்கோங்க. பாப்பா ப்ராப்பர்ட்டு ஆண்டவர் இப்படி கிண்டல் பண்ண எப்படி இருக்கும்? அடே ப்ராப்பர்ட்டு என்னென்னலாம் வேட்டு வச்ச எல்லாருக்கும் பாப்பா. பாஸ்டர்மார்கள் நிறைய பேர் எவ்வளோ ஆட்டம் ஆடுறாங்க. இங்கே ஆட்டம் ஆடுறோம், சேர்த்துக்கிறேன் நான் என்னைய, எவ்வளோ ஆட்டம் ஆடுறோம். அப்போ நம்ம மேலே போகும்போது நம்மளை கிண்டலாக கூப்பிட்றாருன்னு வச்சுக்குங்க, சும்மா பேச்சுக்கு. ஐயா சீனியர் பாஸ்டர் என்னென்ன பேச்சு பேசுன நீ, உனக்கு மைக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி கீழே உட்காந்துட்டு இருக்கிறவங்கள வேற வேற மாதிரி பேசுனியே. வா, உன் கூட்டு எனக்கு தானே தெரியும், உன் குடுமி என் கையில் இருக்குதுடா, வாடா சொல்லுவாரா?
அப்படி சொல்ல மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், நீ மரண பரியந்தம் உண்மையுள்ளவனா இரு. எனக்கும் உங்களுக்கும் அது சந்தோஷமா இருக்கணும். நைட் நான் போய் படுக்கும்போது உன்னை யோசிச்சுக்கிட்டு படுக்கணும், நான் இன்னைக்கு யாருக்கிட்டும் போய் சொல்ல, யாருக்கிட்டலாம் நான் பேசணும்னா நான் உண்மையாக இருந்தேன். ஒருவேளை நான் ஹார்ஷாக இருந்திருக்கலாம், கடுமையாக இருந்திருக்கலாம், ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்காதவனா நான் இருந்திருக்கலாம், ஆனால் நான் உண்மையுள்ளவனா இருந்தேன். போதும் எனக்கு, அது நான் தூங்குவேன். மரண பரியந்தமும் உண்மையுள்ளவனா இரு, அப்பொழுதுதான் நான் ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தருவேன்னு சொல்றேன். உலகம் உங்களை வேற மாதிரி இவாலுவேட் பண்ணலாம், ஆனால் கர்த்தர் நான் உண்மையுள்ளவனா இருந்தேன்னா என்னை எலிவேட் பண்ணிடுவார். யோசேப்புக்கு அதான் நடந்துச்சு. உண்மையுள்ளவனா இருந்ததுனால கடைசி வரைக்கும் உண்மையுள்ளவனா இருந்ததுனால 2வது ஸ்தானத்தை கொடுத்தார், மினிஸ்டரை உயர்த்திட்டார். Faithfulness will elevate you. அது இவாலுவேட் பண்ணோம். அதே சமயத்தில் நான் கடைசி வரைக்கும் இருந்தேன்னு சொன்னால் ஜீவ கிரீடம் எனக்கு கிடைக்கும். அங்கே ஜீவ கிரீடம், இங்கே உயர்ந்த ஸ்தானம், எல்லாத்துக்கும் மேலே சமாதானம் கிடைக்கும். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நீதிமொழிகளில் என் ஞானவான், மை ஃபேவரட் ஹீரோ சொல்கிறாரு பாருங்க, தயையும், நீதிமொழிகள் 20:28, தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், kindness and faithfulness keep a king safe. Hallelujah. Kindness and faithfulness keep a king safe. Through kindness his throne is made secure. எதுங்க என்ன காக்குது? ராஜாவின் சிங்காசனத்தை காக்குறது எதுன்னு சொல்றாரு? சத்தியம். என்ன? உண்மை. தயவும் உண்மையா இருந்தேன்னு சொன்னா நான் நிலையாய் நிற்பேன். ஒப்பு கொடுக்கலாம்.